இதையும் உள்ள வச்சிடுறேன். செல்வி, செல்வி என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? நீ மட்டும் தனியாவா வந்திருக்க? ஆமாமா. செல்விமா, வாமா. நல்லா இருக்கியா? எப்படி இருக்கீங்க? நான் ஏதோ இருக்கேம்மா. என்னாச்சு செல்வி? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் நீ மட்டும் தனியா வந்திருக்க? ஏமா, இப்படி நான் பல தடவை தனியா வந்திருக்கேன். இப்ப பதறி போய் ஏன் தனியா வந்திருக்கேன்னு கேக்குற? இதுல வேற அவரை விட்டுட்டு நீ மொத்தமா என் கூட வந்துருன்னு கூப்பிட்ட. அது எப்படிமா? ஆமாண்டி, நீ மாப்பிள்ளை கூட இருக்கிற வரைக்கும் நீ தனியா வீட்டுக்கு வந்தா தாய் மனசு துடிக்கதான் செய்யும். உனக்கு என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோன்னு கேட்கதான் தோணும். ஆனா சரி வரலன்னு நீ மொத்தமா எங்க கூட வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் ஏன் கேட்க போறேன்? மா சரி, இப்பவும் அதேதான் கேக்குறேன். வீட்டோட மாப்பிள்ளைய வரத்துக்கு மாப்பிள்ளை கிட்ட பேச சொன்னனே, பேசுனியா இல்லையா? அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? மா, நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ஏன் புரியாம பேச போறேன்? புரிஞ்சுதான் பேசுறேன். நீ எதுக்கு அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில அங்கேயே வாழணும்? நீ எங்க கூட வந்துரு, அதுதான் சரியான முடிவா இருக்கும். ஏண்டி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க? மாப்பிள்ளை கிட்ட பேசுனியா இல்லையா? பதில் சொல்லு. இங்க பாருமா, இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே இதுக்கு ஒரே பதில் தான். அது ஏன் குடும்பம். அந்த குடும்பத்தை விட்டுட்டு நான் ஒரு நாளும் பிரிஞ்சு வாழ மாட்டேன். என்னங்க, கேளுங்க இவள. மா, நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. என் குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கதா செய்யும். அதை எப்படி சமாளிச்சு என் வாழ்க்கைய நான் வாழணுமோ அப்படி நான் வாழ்ந்துக்கிறேன். இனி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற திறமை எனக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து எனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு, இவ்ளோ வேதனையா இருக்கு, என்ன அவமானப்படுத்துறாங்க, என்ன வெறுத்து ஒதுக்குறாங்க, என் மேல கோவத்தை காட்டுறாங்கன்னு ஒரு நாளும் நான் சொன்னதில்ல. இனிமேலும் நான் சொல்ல போறதில்ல. இது எல்லாத்தையும் சமாளிச்சு நான் வாழணும்னு நினைக்கிறேன். இனி என் வாழ்க்கைய வாழ விடுமா. தயவு செஞ்சு என்ன அந்த குடும்பத்தை விட்டுலாம் பிரிக்க நினைக்காத. உனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இல்லடி, நான் என்ன சொல்ல வரேன்னா, மனோன்மணி இரு. இல்லங்க, அவ புரியாம. அதான் நான் சொல்றேன்ல, இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். மாடி, நீ சொல்லுமா. காரணம் இல்லாம நேரத்துக்கு நீ வரமாட்டியே? ஆமாப்பா, இப்பவும் காரணத்தோட தான் வந்திருக்கேன். சண்முகானே, சொல்லுமா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மகானிய விட்டுட்டு இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஏமா, நான் இங்க இருக்க எனக்கு உரிமை இல்லையா? நீங்க எத்தனை நாள் வேணாலும் இங்க இருக்கலான்னு, அதுக்கான உரிமை எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க இப்போ இருக்கிறது மகானி மேல இருக்கிற கோவத்துல, உங்க தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாதுங்கிற வைராகியத்துல. ஆனா இது எல்லாத்தையும் விட மகானி உங்க மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம் அதெல்லாம் பெருசுன்னு. அத நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இது எல்லாமே காணாம போயிடும். அண்ணே, தயவு செஞ்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க அண்ணிய பாக்க நீங்க உடனே வரணும்னு. அப்பா, நீங்களாவது இவருக்கு எடுத்து சொல்லலாம்ல. என்னம்மா, இவங்கிட்ட இதெல்லாம் நான் சொல்லாம இருப்பேன்னு நினைக்கிறியா? நேத்து நானும் அம்மாவும் சண்முகத்துக்கிட்ட இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எங்க நான் சொன்னா கேக்குறான். நீ சொல்ற மாதிரி எல்லாத்த விட என் தன்மானம் தான் எனக்கு பெருசா இருக்கு. நிச்சயமா அந்த வீட்டுக்கு என்னால வர முடியாது. தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதம்மா. இங்க பாருங்கன்னு, உங்களை கூட்டிட்டு வருவேன்னு மகானிக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு என்ன நாள்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல, உங்க கல்யாண நாள். அதுமா இப்படி அண்ணிய விட்டு பிரிஞ்சிருக்கிறது ஒரு பொண்டாட்டியா அவங்களுக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? எது நடக்கணும் இருக்கோ அது நடந்துதானே தீரும். நடந்ததையே இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பேசிட்டு இருக்க முடியும்? இங்க பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு கல்யாண நாள். நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருமா சேர்ந்து கோவில்ல சிறப்பு பூஜையை ஏற்பாடு பண்றோம். இப்ப நீங்க இல்லனா எப்படின்னு நான் சொல்றேன், உங்க தங்கச்சி சொல்றேன், நீங்க என் கூட வந்துதான் ஆகணும்.